என் அப்பா வந்து சமைக்க போறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். மந்தி பிரியாணி வந்து இதுதான் மந்தி பிரியாணி. முந்திரி திராட்சை என்னென்ன இருக்கு யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. நானே ஒரு யூடியூபர். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். வெல்கம் பேக் டு இன்னொரு புதிய என்டர்டைன்மெண்ட் இடுங்க. இன்னைக்கு என்னடா கோலம் அப்படின்னு வந்து நீங்க பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து தந்தூரி பிரியாணி வந்து என்னது மந்தி பிரியாணி வந்து செய்ய போறாங்க. ஸோ மந்தி பிரியாணி வந்து எங்க அப்பா எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து வந்து செய்யறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்க பாப்பீங்க. நம்ம சேனல் என்ன வந்து அப்படியே ரெடி போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணும்போது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணணும். சமையல்காரன் ப்ராசஸ் இருங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்னும் குளிக்கல, சமைச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் நீங்க பார்க்க போறீங்க. என் அப்பா வந்து சமைக்க போறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். பிரியாணி தந்தூரி எல்லாம் வச்சு அல்டிமேட்டா இருக்கும். வாங்க போலாம். தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி ஆல்ரெடி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இவங்க சமைச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்த வாட்டி சமைக்கும் போது நம்ம வந்து இதுதான் மந்தி பிரியாணி. ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன்னா காலையில அதான் எங்க அம்மா ரோஸ் மில்க் தங்கச்சி பாருங்க கிச்சன். இங்க நம்ம வீட்டு கிச்சன் பாருங்க. இந்த மாதிரி கிச்சன் நீங்க உலகத்திலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க கிச்சன். பாருங்க எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. தேவையான பொருட்கள் என்னென்னா தெரியல, சாப்பிடும்போது தான் தெரியும். முந்திரி திராட்சை என்னென்ன இருக்கு எல்லாம் ஒரு கருத்து தந்தூரி. நம்ம வந்து அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. தந்தூரி வந்து வறுக்கிறதா இல்ல சுடுறதான்னு தெரியாம யோசிச்சு நாங்க மண்டு கோளார் ஆயிட்டு இருக்கு. ஸோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தா சப்ஸ்கிரைப். என் தங்கச்சி என்னடா நடக்குதுங்க? எப்படி இந்த தந்தூரி இந்த பிரியாணி எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு எங்க காட்டுங்க. யூடியூப் பாருங்க. யூடியூப் நானே ஒரு யூடியூபர். என்கிட்ட கேளுங்க எப்படி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சண்டே நீங்க பார்த்து கொண்டிருப்பது சண்டே விலாக். சண்டே சமையல் பார்க்குறீங்க. சமையல் பார்த்து வீட்டில் சமைக்கணும் அப்படின்னா தெரியாது. ஏன்னா என்ன போட்டாங்க என்ன மசாலான்னு எனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வேற ஒரு வீடியோ பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கணும் மந்தி பிரியாணி. இல்லைன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம வந்து சாப்பிட்றது மட்டும் தான் இந்த விளாக்ல வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கே என்ன பார்க்குறீங்க? இங்கே பார்க்குறீங்க, அங்கே பாருங்க, அங்கே பேசிட்டு இருக்கேன். இப்போ அங்கே பாருங்க, இங்கே பார்க்காதீங்க. ஒரு வழியா இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. வெந்து தந்து முடிஞ்சு விட்டு வீட்டு நாய் அது. முடிச்சிட்டோம். தம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல தம் ஆகி முடிச்சோடனே அதுக்கப்புறம் தம்முன்னா தெரியல. ஸோ அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். அது வந்து தம்முனா வேகணும். வேகுதா?
தம் ஆயிட்டு இருக்கு. தம் ஆயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு ஒரு வெட்டு தான் இன்னைக்கு சண்டே சமையல். உங்களுக்கு சாப்பிடும் போது கண்டினியூ பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சமைச்சு முடிச்சிட்டோம். அது தம்மு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ போய் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். 1 2 3 வா Sim, you might drop dead. Metaphorically, of course, settling the score, never getting bored, loves the blood and gore. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம அது பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. இவ்வளவு சாப்பிட முடியாது, லைட்டாக தான் சாப்பிட முடியும். ஆனால் அந்த மந்தி பிரியாணியில் கொஞ்சம் பெருசாக இதில் வச்சா நல்லாயிருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தர்பூஸ் வச்சுருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தந்தூரி கிரில்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா மைனஸ் மட்டும் இல்லை, மைனஸ் இருந்தால் வேற லெவலில் வந்துருக்கும். நல்லா இருக்குது. நாங்கள் அப்பா சமைச்சது. இதே மாதிரி மந்தி பிரியாணி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி எப்படி சமைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த விளாக் வந்து பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ ஏன்னா நானே பாதியில் தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால தெரியல. அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சண்டே சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சண்டே விளாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ டாட்டா பாபாய், உங்களின் நாயகன் அலிம் என்டர்டெயின்மெண்ட் தொடரும்.